الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் பாடசாலைகள் இஸ்லாமிய பண்பை பெற என்ற இந்த தலைப்பை எடுத்திருக்கின்றோம். உண்மையில் குறிப்பாக எங்களுடைய ஊரிலும், அதாவது அக்குர்ணையிலும், இலங்கையில் இருக்கின்ற அதிகமான ஊர்களிலும் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம்தான் கல்வி நிலையில் முஸ்லீம்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களின் பாடசாலைகள் பல வகையான குளறுபடிகளுக்கு உட்பட்டிருக்கின்றன. மாணவர்கள் பாடத்தில் கவனமாக இருப்பதில்லை, படிப்பதில்லை. பெற்றோர்களுக்கும் கூட படிப்பை பற்றிய போதுமான ஊக்கமில்லை, கவனமில்லை. எனவே முஸ்லிம் சமூகம் ஒரு கல்வியில் ஒரு பின்தங்கிய நிலையில்தான் காணப்படுகின்றது, ஏனைய சமூகங்களோடு ஒப்பிடுகின்ற போது என்று பரவலாக பேசப்படுகிறது, பரவலாக எழுதப்படுகின்றது. பல வகையான கூட்டங்களும் கலந்துரையாடல்களும் அது பற்றி நடாத்தப்படுகின்றன. இந்த நிலையில் நாங்கள் இந்த தலைப்பை பாடசாலைகள் இஸ்லாமிய பண்பை பெற என்ற இந்த தலைப்பை சில அபிப்பிராயங்கள் சொல்வதற்காக எடுத்திருக்கின்றோம். இது வெறுமனே அபிப்பிராயங்கள் மட்டுமே தவிர முடிந்த முடிவுகளாக இருக்க முடியாது என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே அதனை விளங்குவீர்கள். இது ஒரு சில அபிப்பிராயங்கள். நாங்கள் கருதுகிறோம், இந்த அபிப்பிராயங்கள் பின்பற்றப்பட்டால் மிக பெரும்பாலும் எங்களுடைய கல்வி வாழ்க்கையில், முஸ்லிம் சமூகத்தின் கல்வி வாழ்க்கையில் சில மாற்றங்களை அல்லது சில அடிப்படையான மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று நாங்கள் கருதுகின்றோம். இது அபிப்பிராயங்களாக நாங்கள் எங்களுடைய சமூகத்தின் முன்னே வைக்கின்றோம். இதனை நடைமுறைப்படுத்துவது, அது சம்பந்தமான டிஸ்கஷன்களை நடாத்துவது எல்லாம் எங்கள் எல்லோருடைய பொறுப்பாகவும் அமைகின்றது. அது தனிப்பட்ட ஒரு நிறுவனத்துடைய அல்லது தனிப்பட்ட ஒரு இயக்கத்துடைய பொறுப்பு மட்டுமல்ல, மாற்றமாக இது முஸ்லிம் சமூகத்தின் பொதுவான ஒரு பொறுப்பாக அமைகின்றது. அந்த பின்னணியில் தான் நாங்கள் இந்த தலைப்பை இங்கே நடாத்துகின்றோம். எனவே இது வெறும் அபிப்பிராயங்களாக மட்டும் இருக்கும் என்பதனை இங்கே சொல்லிக் கொள்கின்றோம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் மேலதிகமாக கருத்துக்கள் சொல்ல முடியும், அல்லது இந்த அபிப்பிராயங்களை விமர்சிக்க முடியும், அல்லது இது சம்பந்தமான கேள்விகளை கேட்க முடியும் என்று நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இதனை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அதனை சொல்லிக்கொள்வது முக்கியம் என்று நினைக்கின்றேன். எந்த சமூக பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றுக்கான தீர்வுகள் உடனடி தீர்வுகளாக அமைவதில்லை. அது எந்த சமூக பிரச்சனையை நாங்கள் எடுத்தாலும், கல்வியில் பின்தங்கல் என்று சொன்னாலும், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்று சொன்னாலும், பொருளாதார ரீதியாக பின்தங்கல் என்று சொன்னாலும், அரசியல் ரீதியான பின்தங்கல் என்று சொன்னாலும், இப்படி எதனை சொன்னாலும் அவற்றுக்கு ஒரு நாளும் உடனடி தீர்வுகள் காண்பது என்பது மிகவுமே சாத்தியமற்றது. இதனை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். உடம்போடு சம்பந்தப்பட்ட நோயாக இருந்தால் அதற்கான தீர்வு சில வேளைகளில் ஒரு டிஸ்பிரினாக மட்டும் இருக்கும், அல்ல ஒரு 10 நாள் போய் ஹாஸ்பிட்டலில் படுப்பதாக இருக்கும். அல்ல அப்படியான ஒரு சில உடனடி தீர்வுகளை உடம்போடு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எடுப்பது சாத்தியமானது. நோய் தீவிரமாக மாறி இல்லாவிட்டால் அந்த குறிப்பிட்ட நபரை ஒரு நாளில், சில நாட்களில், சில வேளைகளில், சில மாதங்களில் காப்பாற்றிவிட முடியும்.
இது சாத்தியம் உடம்பு நோய்களாக இருக்கும்போது. பௌதீக ரீதியான விதிகளை கவனமாக படித்து அதற்கேற்ப மனிதன் தீர்வுகளை வைத்திருப்பதன் காரணமாக இது மிகவும் சாத்தியமானது. ஆனால் நோய் ஒரு சமூக ரீதியான நோயாக இருந்துவிட்டால், அதுவும் ஏறத்தாழ புறையோடி போன ஒரு நோயாக இருந்துவிட்டால், திடீரென்று அதனை குணப்படுத்துவது 2 நாட்களில், 1 மாதத்தில், 2 மாதத்தில், 4-5 கூட்டங்களில், ஒரு பயானில் 2 பயான்களில் குணப்படுத்துவது என்பது எந்த வகையிலும் சாத்தியமானது அல்ல என்பதனைத்தான் நாங்கள் மிகவும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்ட விதிகளும் அப்படியானது. ஒரு நாளும் ஓதி பார்த்து சமூக நோயை குணப்படுத்த முடியாது. சில வேளைகளில் உடம்பு நோயை ஓதி பார்த்து குணப்படுத்த முடியும். சில குறிப்பிட்ட ஆன்மீக தரம் உள்ளவர்கள் உடம்பு நோயை ஓதி பார்த்து தீர்க்க முடியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்துக்கு வந்தபோது உடம்பு நோய்களை வெறுமனே கையினால் தடவி விட்டு அற்புதமாக தீர்த்து வைத்தார்கள். ஆனால் யூதர்களிடம் காணப்பட்ட அந்த சமூக நோய்களை தீர்ப்பதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் நீண்ட ஒரு போராட்டத்தை கொண்டு போனார்கள். அப்போதும் அது சாத்தியமாகவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேலே உயர்த்தப்பட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை திருத்துவதிலேயே பாடுபட்டு நீண்ட காலம் பாடுபட்டு இடைவழியில் மரணித்தார்கள். அதற்கு பின்னால் வந்த சமூகத்தினர் தான் அந்த சமூகத்தை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள் என்று அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்துக்கு ஓதி பார்த்து சமூக நோயை தீர்க்கவில்லை. துஆ கேட்டு வெறும் ஒரு மிகப்பெரிய சமூக நோயை, ஒரு அரசியல் பிரச்சனையை துஆ கேட்பதனால் மட்டும் ஒரு நாளும் தீர்க்க முடியாது. நல்லொரு ஆட்சியாளன் வரட்டும், துஆ கேட்கிற பிள்ளையால நான் சொல்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். நல்லொரு ஆட்சியாளன் வரட்டும் என்று துஆ கேட்பதனால் மட்டும் ஒரு நாளும் சமூக பிரச்சனையை தீர்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை கொண்டு போனார்களே தவிர வெறுமனே துஆ கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கவில்லை. அல்லது தன்னுடைய சமூகத்தை பார்த்து ஃபிரௌனுக்கு எதிராக ஒரு துஆவை கேளுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. சமூக பிரச்சனைகளின் அமைப்பு அவ்வாறான சமூக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மிகவும் கவனமான திட்டமிடல்களும் தொடரான ஒரு போராட்ட ஒழுங்கும் அவசியம், அல்லது உழைப்பு ஒழுங்கும் அவசியம். தொடரான ஒரு உழைப்பு ஒழுங்கும் மிகவும் கவனமான ஒரு திட்டமிடலும் இருந்தால்தான் சமூக பிரச்சனைகளை தீர்க்க முடியும். உலகிலே நடக்கின்ற அந்த போராட்டங்களை அவதானித்து பாருங்கள். நீண்ட 8 மாதங்களாக ஒரு ஆட்சியாளனை போக்கடிப்பதற்கான போராட்டம் ஒன்று நடக்கிறது. இன்னமும் அவன் ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறான். ஆட்சியிலிருந்து ஓடியவர்களும் கூட, உதாரணமாக லிபியாவில் அல்லது எகிப்தில் அல்லது டியூனிஷியாவில் ஓடினாலும் கூட இன்னும் அந்த நாடுகள் சரிவந்து விட்டன என்று சொல்ல முடியாது. அதற்கு இன்னும் பல காலங்கள் எடுக்கும். அந்த குறிப்பிட்ட ஆட்சியாளர்கள் விட்டு சென்ற அந்த நிலைமை, அந்த மோசமான நிலைமைகள், மோசமான சமூக சூழ்நிலைகளை நீக்குவதற்கு, களைவதற்கு ஒரு நீண்ட காலம் தேவைப்படும். மிகவும் கவனமாக திட்டமிட்டு ஒரு தொடரான முயற்சியின் ஊடாகத்தான் அந்த சமூகத்தை மீண்டும் சரியாக கட்டியெழுப்புவது சாத்தியமானது. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பின்னணியில் தான் நாங்கள் இந்த பிரச்சனையை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாளும் ஒரு 10 பயானில், ஒரு 7-8 பயானில், 4-5 தர்பியாவில் எங்களுடைய கல்வி நிலையை மாற்றிவிட முடியும் என்று நினைத்தால் அது ஆக பெருந்தவறு. அதுதான் நாங்கள் விடுகின்ற முதல் தவறாக அமையும். ஒரு நாளும் அப்படி தீர்க்க முடியாது. இன்றைக்கு ஒரு பயான், 2 கிழமையில் இன்னொரு பயான், இன்னொரு 2 கிழமையில் இன்னொரு பயான் என்று ஊர் முழுக்க பயான் பண்ணியதன் ஊடாக இந்த கல்வி பிரச்சனையை தீர்த்து விட முடியும் என்று ஒருவர் நினைத்தால் அது ஆக பெரிய தவறு. ஒரு சமூக பிரச்சனையை ஒரு நாளும் அப்படி தீர்க்க முடியாது. இது நாங்கள் விளங்க வேண்டிய ஆக முக்கியமான விஷயம். ஏனென்றால் பல சமூக பிரச்சனைகள் சமூக வாழ்க்கையோட சேர்ந்து புறையோடி போயிருக்கும். புறையோடி போன பிரச்சனை தனி மனிதனுக்குள்ளால், குடும்பத்துக்குள்ளால், பாடசாலைக்குள்ளால், வியாபாரத்துக்குள்ளால், இப்படி பல இடங்களில் புறையோடி போயிருக்கு. இப்போது அந்த பிரச்சனையை தீர்க்க முயலும் போதோ எல்லா பக்கங்களையும் சேர்த்து தான் தீர்க்க முடியும். ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் பிடித்து மட்டும் தீர்ப்பது சாத்தியமானதுதான். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தை முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது.
ஒரு பிரச்சனையை சரியாக விளங்கி கொண்டால்தான் தீர்வு சொல்வது சாத்தியம். மிகவும் சரியாக ஒரு பிரச்சனையை புரிந்து கொண்டால்தான் தீர்வு சொல்வது சாத்தியம். அவ்வாறு அந்த பிரச்சனையை புரிந்து கொள்வதற்கு நல்ல ஒரு ஆய்வு தேவைப்படும். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை புரிந்து கொள்வதற்கு நல்ல ஒரு ஆய்வு தேவைப்படும். ஆய்வு செய்து அந்த பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் வாய்க்கு வாய் இது ஒரு பிரச்சனை என்று சொல்லிக் கொண்டிருப்பதனால் அதனை தீர்க்க முடியாது. சில வேளைகள் நாங்கள் எடுக்கிற தீர்வு பிழையாக அமையும். உதாரணமாக சொல்லுங்கள், எங்களுடைய இந்த பிரச்சனையை எடுத்துக்கொள்வோம். உண்மையில் முஸ்லீம்கள் கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்களா? சரியா இந்த கருத்து? நானும் சொல்றேன், நீங்களும் சொல்லி, அவரும் சொல்லி, இவரும் சொல்லி, அப்படி வாய்க்கு வாய் சொல்றோமா, அல்லது உண்மையிலே பின்தங்கியா, அல்லது முஸ்லீம்கள் கல்வியில் ஓரளவு நல்ல நிலையில் தான் என்று இருக்கிறார்களா? எது உண்மை? இது ஒரு நாளும் சும்மா சொல்ல முடியாது. அதுக்கான தரவுகள் எல்லாம் எடுத்து பார்த்து தான் சொல்ல வேண்டும். எவ்வளவு பின்தங்கி இருக்கிறார்கள்? மிக மோசமாக பின்தங்கி இருக்கிறார்களா, அல்லது பின்தங்குவது எந்த நிலையில் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அக்குர்ணை முஸ்லீம்கள், உதாரணத்துக்கு அக்குர்ணை முஸ்லீம்கள் உண்மையிலேயே கல்வியில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் படித்தவர்கள் அதிகமானவர்கள் இல்லையா? டாக்டர்ஸும் என்ஜினியர்ஸும் ஏனைய ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் டிகிரி செஞ்சவர்களும் எம்ஏ செய்தவர்களும் டாக்டர் செஞ்சவர்களும் இப்படியானவர்கள் நிறைய இந்த ஊரில் இல்லையா, அல்லது மிக சொற்ப தொகையினர் தான் இந்த ஊரில் இருக்கிறார்கள்? எது உண்மை என்று கேட்டால், இப்ப நான் உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஆளா கேட்டுன்னு வந்தால் கண்டிப்பா பல முரண்பாடான கருத்துக்கள் வரும். எங்கள் யாரிடத்திலும் அதற்கான போதுமான தகவல் இல்லை. இதுதான் நாங்கள் காணுகின்ற முக்கியமான ஒரு விஷயம். எனவே பிரச்சனை எங்கு இருக்கிறது, எது உண்மையாக பிரச்சனை என்பதனை நாங்கள் மிகவும் கவனமாக விளங்கிக் கொள்வது அவசியம். அதே போன்று கல்வி பிரச்சனை என்பது என்னது, எங்கே இருக்கிற அந்த பிரச்சனை? குற்றவாளிகள் ஆசிரியர்களா? கல்வியில் பின்தங்கியது காரணம் ஆசிரியர்களா? குறிப்பாக எங்களுடைய அனைத்து அக்குர்ணை பாடசாலைகளிலும் சரி, அக்குர்ணைக்கு வெளியில் இருக்கின்ற பல்வேறு முஸ்லிம் கிராம பாடசாலைகளிலும் சரி, பெண் டீச்சர்ஸ் தான், பெண் ஆசிரியர்கள் தான் மிகவும் அதிகம். எனவே இந்த பெண் ஆசிரியர்கள் படிப்பிக்க வந்ததன் காரணமாக நிர்வாக ரீதியாக கட்டுப்படுத்துவது, நிர்வாக ரீதியான ஒழுங்குகளுக்கு வருவது சிரமமாக போய்விட்டது. இதன் காரணமாகத்தான் கல்வியில் பின்தங்கல் ஏற்பட்டது என்று ஒரு சாரார் சொல்வது சரியானதுவா? அது உண்மையா? யாரு பிழை? ஆசிரியர்கள் பிழையா, அல்லது நிர்வாகம் பிழையா, அந்த பாடசாலையுடைய நிர்வகிக்கின்ற பிரின்சிபல் ஓடு சம்பந்தப்பட்ட அவர்கள் பிழையா, அல்லது பெற்றோர்கள் தவறா? பெற்றோரும் பாடசாலையும் சேர்ந்துதான் இயங்க வேண்டும். பெற்றோர்கள் தனிப்பட்டால் பாடசாலையால் மட்டும் இயங்க முடியாது. பெற்றோர்களும் தவறா? யார் தவறு? எங்கே தவறு இருக்கிறது? அல்லது மாணவர்கள் தவறா? அல்லது கடைசியாக இந்த எங்களுடைய சமூக சூழ்நிலையில் அந்த தவறு இருக்கிறது? எங்கே இருக்கிறது தவறு என்று இப்படி மிகவும் கவனமாக நாங்கள் இந்த பிரச்சனையை விளங்கி கொண்டால்தான், படித்து விளங்கி கொண்டால்தான் தீர்வையும் அழகாக சொல்வது சாத்தியமாக மாறும். இது கல்வி பிரச்சனைக்கு மட்டுமல்ல, எல்லா பிரச்சனைகளுக்கும் பொதுவான. எனவே இந்த அடிப்படையில் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஓ லெவல், போன வருஷம் ஓ லெவலில் எங்களுடைய ஊருடைய ரிசல்ட்ஸ் என்னது என்று கேட்டால், ஒரு நாளும் இந்த சென்ட்ரல் காலேஜ் பாடசாலையை மட்டும் வைத்துக்கொண்டு அதனை தீர்மானிக்க முடியாது. சென்ட்ரல் காலேஜ் பாடசாலையோடு சேர்த்து சுற்றி இருக்கிற கிராம பாடசாலைகளை மட்டும் வைத்து கூட தீர்மானிக்க முடியாது. இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தும் கூட தீர்மானிக்க முடியாது. ஏனென்றால் ஒரு பெரிய ஒரு தொகையினர் அக்குர்ணைக்கு வெளியிலும் போய் படிக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்னது என்று இப்படி ஒரு பெரிய ஒரு நீண்ட ஆய்வுக்கு பின்னால் தான் அது பற்றி கருத்து சொல்ல முடியும். மூலவரில் எங்களுடைய பிள்ளைகள் அல்லது எங்களுடைய கல்வி நிலை, எங்களுடைய பாஸ் ஆகின வீதம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று அப்போதுதான் சொல்ல முடியும். இப்படித்தான் அட்வான்ஸ் ஏனே 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 எல்லா விஷயங்களும் இப்படியானது. எனவே இந்த ஆய்வு அதி முக்கியமானது என்று நான் ஆரம்பத்தில் ஒரு அபிப்பிராயமாக சொல்றேன். அந்த ஆய்வு பின்னணியில் நாங்கள் இதனை சொல்லவில்லை. எனவே இதில் தவறுகள் இருக்க முடியும். நாங்கள் சொல்கின்ற இந்த கருத்தில் தவறுகள் இருக்க முடியும். அல்லது போதுமான தீர்வுகளை நாங்கள் இங்கே முன்வைக்க முடியாமல் போயிருக்க முடியும். அந்த போதுமான ஆய்வும் அதற்கான தீர்வுகளும்
அதற்கான தகவல்களும் இல்லாதன் காரணமாக பூரணமான ஒரு தீர்வை எங்களினால் அல்லது அழகான ஒரு தீர்வை அல்ல அந்த தீர்வு பெறுகின்ற ஒழுங்கை அழகாக விளக்க முடியாமல் போகும். இது ஒன்றும் கையில் இல்லாதன் காரணமாக இது எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு மிகவும் பொதுவான ஒரு விஷயம். எந்த ஆய்வுமே எங்களிடத்தில் கிடையாது. முஸ்லீம் கிராமங்கள் இலங்கையில் எத்தனை இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இலங்கையில் வானம் கண்டியில் எத்தனை இருக்கு முஸ்லீம் கிராமங்கள் பருமட்டா தான் சொல்ல தெரியும். ஒரு 89 ஈக்கும், ஒரு 100 ஆள் ஈக்கும், இப்படித்தான் சொல்ல தெரியும். சரியா எத்தனை கிராமங்கள் இருக்கும் யாருக்குமே தெரியாது. எங்க இருக்கிற அந்த கிராமங்கள் இதுவும் யாருக்குமே தெரியாது. ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்ட்ல எந்த கிராமம் இருக்குன்னு கேட்டால் எல்லாருக்கும் 2 கிராமங்களும் தெரியும். கிண்ணியா, மூதூர், 2 தெரியும். கிண்ணியாவுக்கு மேல போற புல்மூட்டை வரையில் இருக்கிற நிறைய கிராமங்களை பற்றி யாருக்குமே தெரியாம, சிலருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும். இதுதான் எங்களுடைய பொதுவான நிலை. எங்களுக்கும் அந்த மேற்கத்திய சமூகத்துக்கும் இருக்கிற ஒரு ஆக முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால் அவரிடத்துல ஆய்வு நிலையங்கள் இருக்கும். எனவே ஆய்வுகளை வைத்து அவர்கள் 25 வருடங்களுக்கு பின்னால் பார்ப்பார்கள். பார்த்து 25 வருடங்களுக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன், அமெரிக்கா எப்படி இருக்கும், இங்கிலாந்து எப்படி இருக்கும், ஜப்பான் எப்படி இருக்கும், அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் 25 வருடங்களுக்கு பின்னால் பார்ப்பார்கள் அல்லது முன்னால் பார்ப்பார்கள். நாங்கள் நாளைக்கு என்ன செய்யறே எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கும் என்றே எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். எந்த விதமான ஆய்வு ரீதியான தகவல்கள் விவரங்கள் ஒன்றும் இல்லாதன் காரணமாக 25 வருடங்களின் பிறகு அக்குர்ணை எப்படி இருக்கும், இந்த நாடு எப்படி இருக்கும் என்று சிந்திப்பதுவோ ஆய்வு செய்வதுவோ ஆய்வு நிலையங்களோ ஆய்வு செய்பவர்களோ எங்களுக்கு மத்தியில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலராவது இருக்கிறார்களா என்பதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலராவது, அதுதான் எங்களுடைய நிலை. எங்களில் அதிகமானவர்கள் படிப்பது எப்பவுமே அறிவுத்தரம் கொஞ்சம் கூட இருந்தா சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி தான் போவார். டாக்டராகவும் இன்ஜினியராகவும் போவதைத்தான் சிந்திப்பார். ஒரு நாளும் சிந்திக்க மாட்டார்கள் பொருளாதாரம் படிப்போம், அரசியல் படிப்போம், சைக்காலஜி படிப்போம், சமூகவியல் படிப்புன்னு சிந்திக்க மாட்டார்கள். இந்த ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி துறை படித்தால் மட்டும்தான் இந்த ஆய்வுகள் அவனுக்குத்தான் செய்ய முடியும். அரசியல் படித்தவனுக்கு, சமூகவியல் படித்தவனுக்கு, சட்டம் படித்தவனுக்கு, இந்த துறைகள் படித்தவனுக்கு தான் சமூக பிரச்சனைகளை பார்க்க தெரியும், அவற்றை ஆய தெரியும், தீர்வு சொல்ல தெரியும். இப்படியான மனிதர்களுக்கு ஒரு நாளும் ஒரு டாக்டரினால் ஒரு என்ஜினியரினால் சமூக பிரச்சனைகளை ஆய்வு செய்யவோ அதற்கான தீர்வு சொல்லவோ அவருடைய துறை அவருக்கு படித்து கொடுக்கவில்லை. ஏனோ இந்த உண்மையை எங்களில் பலர் விளங்காதன் காரணமாக முஸ்லிம் சமூகத்தில் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்ல முடியும், ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியோடு சம்பந்தப்பட்ட மிகவும் தரம் வாய்ந்தவர்கள் சரிக்குறை. டிகிரியோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் பொருளாதாரத்தில், அரசியலில், சைக்காலஜியில் டாக்டரேட் செய்தவர்களை தேடினால் விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேரை மட்டும்தான் தேடலாம். அவர்களில் பலரும் வெளிநாட்டில் இருப்பார்கள். இந்த பின்னணியில் நான் ஏற்கனவே சொன்ன இந்த கருத்துக்களின் பின்னணியில் நாங்கள் இந்த பிரச்சனை ஓரளவுக்கு எந்த விதமான ஆய்வு பின்னணியும் இல்லாமல் சாதாரணமாக இந்த கருத்துக்களை சொல்லுவோம். பூர்ணம் இல்லாவிட்டாலும் ஒரு இந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடுவதற்கு உதவும் என்ற வகையில் நாங்கள் இங்கு சில கருத்துக்களை சொல்வதற்கு முயல்கிறோம். முதலாவது, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதனை புரிந்து கொள்வோம். கல்வி பிரச்சனையை பேசும்போது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமான முக்கியமான ஒன்று. சிறுபான்மையாக நாங்கள் வாழுகின்ற போது எங்களால் முழுமையான ஒரு இஸ்லாமிய ஒழுங்கு சாத்தியமானது அல்ல என்பதனை நாங்கள் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு நாளும் எங்களால் இந்த பாடசாலை பாடத்திட்டத்தையோ அல்லது பல்கலைக்கழக பாடத்திட்டத்தையோ அல்லது இருக்கின்ற பல்வேறு கல்வி நிறுவனங்களுடைய பாடத்திட்டத்தையோ மாற்றுவது சாத்தியமானது அல்ல என்பது ஆக முக்கியமானது. எனவே அந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் அதிகமாக அலட்டிக்கொண்டு பேசுவது நான் நினைக்கிறேன் அல்லாஹ் அலம் அர்த்தம் இல்லாத ஒன்று. அது பெரும்பான்மை முஸ்லீம்களோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. இந்த நாட்டின் கல்வி திட்டத்தை மாற்ற வேண்டும் என்று பெரும்பான்மை முஸ்லீம்கள் மிக அதிகமாக பேசுவார்கள்.
அதுக்காக ஆர்ப்பாட்டம் போவார்கள், அதுக்காக அரசாங்கத்தையே மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அது அவங்களுக்கு சாத்தியமானது. ஆனால் சிறுபான்மையாக நாங்கள் வாழும் போது அது எங்களுக்கு சாத்தியமானது. அந்த பக்கத்தை நாங்கள் பேசுவது, அலட்டிக் கொள்வது, இந்த பாடத்திட்டத்தை இஸ்லாமிய மயப்படுத்த வேண்டும் என்ற சொற்பிரயோகங்களை பாய்ப்பது அவ்வளவு தூரம் பொருத்தமானது அல்ல என்று நாங்கள் கருத முடியும். இது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதனை இப்படி நாங்கள் விளங்குவது மிகவும் முக்கியமானது. எனவே நாங்கள் இங்கிருக்கின்ற பாடசாலைகளின் அல்லது பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டத்தை மாற்றுதல், இஸ்லாமிய மயப்படுத்துதல் என்ற இந்த முயற்சியில் ஈடுபடவில்லை என்பது ஆக முக்கியமானது. ஏனென்றால் அப்படி பேசினால் அதுக்கு அரசே மாற வேண்டும், அப்போதுதான் அது சாத்தியமாக மாறும். வேறு வகையில் எங்களினால் அந்த பாடத்திட்டங்களை மாற்றுவது சாத்தியமானதல்ல. அல்லாஹு தஆலா சூரத்து தகாபுன் என்ற சூராவின் இந்த வசனத்தில் இந்த கருத்தை மிகவும் பொதுவாக சொன்னார். ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத், உங்களுக்கு முடியுமான அளவுக்கு நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக இருங்க. உங்களுக்கு முடியுமான அளவுக்கு நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக இருங்க. ஏன் இப்படி அல்லாஹ் சொன்னான்? அல்லாஹ்வுக்கு தெரியும் பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் மனிதர்கள் முஸ்லீம்கள் அகப்பட்டுக் கொள்வார்கள். நோய் வரும், பிரயாணம் வரும், இப்படி தனி நபர்களோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு சூழ்நிலைகள் வரும். அப்போது அவன் அந்த சந்தர்ப்பத்திலும் வளமையாக தொழுவது போன்றே தொழ வேண்டும், வளமையாக தொழுவது போன்றே நோன்பு பிடிப்பது போன்றே நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் சாத்தியம். எனவே அந்த பகுதியிலெல்லாம் சில இலக்கு தன்மைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கருதுகிறான். உட்கார்ந்து கொண்டு தொழும், படுத்து கொண்டு தொழும், கைகாலை அசைக்க முடியாத நிலை வந்தால் மனதால் கண்ணால் தொழு என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள். எனவே இவை எல்லாவற்றையும் குறிக்கின்ற வகையில் தான் மஸ்ததாத், உங்களுக்கு முடியுமான அளவுக்கு நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னார். இது சமூகத்துக்கும் பொருந்தும். தனி மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட உதாரணங்களை நான் இப்போது சொன்னது போன்று சமூகத்துக்கும் இது பொருந்தும். ஒரு சமூகம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் மிகவும் சின்ன தொகையினர்களாக வாழும் போது அவர்களை பொறுத்தவரையிலும் இதே ஆயத்தை சொல்லலாம். ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத், உங்களுக்கு முடியுமான அளவுக்கு நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்வது அவர்களுக்கு பொருந்தும். அவர்களை ஹிஜ்ரத் போங்கள், சிறுபான்மையாக நீங்கள் சின்ன தொகையினராக பெரும்பான்மை முஸ்லீம்களுக்கு அந்நியர்களுக்கு மத்தியில் வாழாமல் ஹிஜ்ரத் செல்லுங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நடைமுறை சாத்தியமில்லை. கருத்தாக சொல்லாம சாத்தியம். எங்கு ஹிஜ்ரத் செய்வது? எந்த நாடு எங்களை ஏற்றுக்கொள்ளும்? 10 லட்சம் முஸ்லீம்களை லிபியாவுக்கு அனுப்புவதா, சவுதிக்கு அனுப்புவதுவா? யார் ஏற்றுக்கொள்ளும்? அங்கே இந்த சூழ்நிலை இருக்கிறதுவா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கிறதுவா? இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லாமல் அவற்றை பேச முடியும். ஆனால் உண்மையில் இந்த ஆயத்து ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத், உங்களால் முடியுமான அளவுக்கு தக்குவா உள்ளவர்களாக இருக்கு. எனவே நாங்கள் எங்களால் முடியுமான அளவுக்கு பாடசாலைகளில் இஸ்லாமிய பண்பை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம். முழு சிலபஸை மாற்றி அதனை முழு இஸ்லாமிய சிலபஸாக மாற்றுவது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்று என்ற உண்மையை முதலாவதாக நாங்கள் விளங்கிக் கொள்வோம். இப்படி சொன்னாலும் கூட ஒன்று உண்மை, ஒரு விஷயம் மட்டும் ஆக முக்கியமானது. இவ்வளவெல்லாம் நாங்கள் சொன்னாலும் முஸ்லிம் சமூகம், அதுவும் குறிப்பாக சிறுபான்மையாக இருக்கும்போது, சின்ன தொகையினர்களாக இருக்கும்போது அவர்கள் எந்த அளவு தூரத்துக்கு கல்வித்துறையில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் அவர்கள் முதுகெலும்புள்ளவர்களாக வாழுவது, அடுத்த சமூகத்தின் மீது தாக்கம் விளைவிப்பது, தலை நிமிர்ந்து வாழ்வது சாத்தியமானது அப்போது மட்டும்தான். எல்லா முஸ்லீம் கிராமங்களிலும் கல்வியோடு சம்பந்தப்பட்ட ஆசையும் கல்வி பெறுகின்ற தாகமும் எல்லா கிராமங்களிலும் கூடுதலாக இருக்க ஏற்படுத்த முயலுவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நாங்கள் இப்படி சொன்னாலும் கூட முடியுமான அளவில் அதுவும் அடங்கும். எல்லா கிராமங்களிலும் லைப்ரரி இருக்க வேண்டும், எல்லா வீடுகளிலும் லைப்ரரி இருக்க வேண்டும், அந்த கிராமங்களில் ஆய்வு நிலையங்கள் இருக்க வேண்டும், அடிக்கடி டிஸ்கஷன்கள் நடக்க வேண்டும். கல்வியோடு சம்பந்தப்பட்ட அல்லது பல்வேறு துறைகளோடு சம்பந்தப்பட்ட டிஸ்கஷன்கள் இடைக்கிடை அடிக்கடி நடந்து கொண்டிருக்க வேண்டும். அரபு உலகத்திலே இந்த புரட்சி செல்கிறது என்றால் அக்குர்ணையில் பல டிஸ்கஷன்கள் பல இடங்களில் நடந்திருக்க வேண்டும். இது என்ன விஷயம்? ஏன் இந்த புரட்சி? இதனால் எங்களுக்கு வருகின்ற நன்மைகள் என்னது அல்லது நஷ்டங்கள் என்னது
இதனை எப்படி நாம் எங்களை சுத்தி இருக்கிற முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சொல்லலாம் என்று இவ்வாறு பள்ளியிலும் இந்த இடத்திலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் டிஸ்கஷனாகவும் ஸ்பீச்சுகளாகவும் இது நடந்திருக்க வேண்டும். இப்படி கல்வியோடு சம்பந்தப்பட்ட ஒரு சூழல் இங்கு எல்லா முஸ்லிம் கிராமங்களிலும் லைப்ரரியாகவும் டிஸ்கஷனாகவும் ஆய்வு நிலையங்களாகவும் காணப்படுவதுதான் எங்களுடைய பெரும் எதிர்பார்ப்பாக அல்லது பெரிய இலக்காக காணப்பட வேண்டும். எல்லா கிராமங்களிலும் ஒரு சின்ன ஆய்வு நிலையம், பெரிய கிராமங்களில் ஒரு நல்ல பெரிய ஆய்வு நிலையம், நகரங்களில் ஒரு ஆய்வு நிலையம், இந்த ஆய்வு நிலையங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல தொடர்பு, இந்த சமூக பிரச்சனைகளை ஆய்கின்ற சிந்திக்கின்ற டிஸ்கஸ் பண்ணுகின்ற பல நிகழ்ச்சிகள் இப்படி இருந்த இதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு முஸ்லிம் சமூகம். உமையாக்களுடைய காலத்திலே சொல்லுவார்கள், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் என்ற மன்னருடைய காலத்தில் 2 பேர் சந்தித்துக் கொண்டால் என்ன பேசுவார்கள் என்றால், இமாம் தபரி சொல்கிறார்கள் அவருடைய வரலாற்று நூலிலே, ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்குடைய காலத்தில் 2 பேர் சந்தித்துக் கொண்டால் பேசுகின்ற விஷயம் இதுவாகத்தான். என்னது? வீடு கட்டினாயா, கல்யாணம் முடிச்சாயா, இன்னும் கொண்டு வீட்டில் சாப்பாடு என்னது, இதைத்தான் கூடுதலாக பேசுவார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய காலப்பிரிவில் 2 பேர் சந்தித்துக் கொண்டால் கூடுதலாக என்ன பேசுவார்கள் என்றால், படித்தாயா, குர்ஆன் ஓதினாயா, தஹஜ்ஜுத் தொழுதாயா, லைப்ரரி இருக்கிறதுவா, எத்தனை ஹதீஸ் உனக்கு பாடமாக இருக்கிறது, உன்னுடைய மகன் ஒரு சட்ட அறிஞரா அல்லது என்ன படித்துக் கொண்டிருக்கிறார், இப்படித்தான் உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய காலத்திலே பேசுவார்கள் என்று இமாம் தபரி தன்னுடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். இது போன்றுதான் முஸ்லிம் சமூகத்தில் அப்படியான கடை தெருக்களாக அப்படியான சூழ்நிலைகள் காணப்படுவதுதான் எங்களுடைய உயர்ந்த எதிர்பார்ப்பு. அது சாத்தியமற்றது அல்ல, அது சாத்தியம், கண்டிப்பாக அது சாத்தியம். கவனமான ஒரு நீண்ட கால திட்டமிடலோடு நாங்கள் வேலை செய்தால் அது சாத்தியமானது. எங்களுக்கும் 25 வருஷங்களுக்கு அப்பால் பார்க்க தெரிந்தால் அது சாத்தியமானது. உதாரணமாக பாருங்கள், துருக்கியில் தாவூத் ஓகலோ என்ற புரொஃபசர் தாவூத் ஓகலோ, இந்த வெளிநாட்டு அமைச்சராக இருக்கின்ற அந்த மனிதர் துருக்கியுடைய தத்துவ ஆசிரியர் என்று சொல்வார். துருக்கி இன்னும் 25-30 வருடங்களுக்கு பின்னால் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பெரிய நூலை எழுதியிருக்கிறார். அது பரவலாக என்று வாசிக்கப்படுகின்ற அரபு மொழியிலும் இருக்கின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் மீது, அந்த புத்தகம் எழுதிய அந்த படியின் மீது ஏறித்தான் படிப்படியாக துருக்கி முன்னேறி வருகின்றமை நாங்கள் காண்கிறோம். எனவே இப்படி சிந்திக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு மத்தியில் கவனமாக திட்டமிடப்பட்டு உருவாக்குவது சாத்தியமானது. அது சாத்தியமானது அல்ல, சாத்தியமற்றது அல்ல. இந்த யூனிவர்சிட்டி, இந்த பேராதனை யூனிவர்சிட்டி, இந்த கொலம்பு யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டிகளே அதற்கு போதும். அங்கு போய் இங்கூட இப்படியானவர்களை உருவாக்குவது, இந்த பாடத்திட்டங்களை படித்தே அது